கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதித்து தரப்போற கிருபைக்காக இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். போன வருடத்துல 21 நாள் ஜெபத்தை நம்ம வைத்திருந்தோம். அந்த ஜெபம் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஆமென். ஆமென். சத்தம் வர மாட்டேங்குது. ஆமென். அது எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஏன்னா போன வருட காலத்துல எவ்வளோ ஆபத்து நம்மளுக்கு நேரிட்டு இருக்கலாம், விபத்து, நாசம், மோசம், பொல்லாப்பு நம்மளுக்கு நேரிட்டு இருக்கலாம். அந்த 11 மாதங்களாக கர்த்தர் நம்மளோடு இருந்து அந்த ஆபத்துல இருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாருன்னா நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கணும். அதுக்காகத்தான் போன வருஷத்துல நம்ம 21 நாள் ஜெபத்தை நடத்தினபடினாலதான் இந்த ஆண்டு கர்த்தர் நம்மளுக்கு காண செய்யும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. இந்த ஆண்டுல கூட அந்த ஜெபம் வைக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறாரு. நம்ம வேதத்துல இருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அநேக காலங்கள் உண்டு. என்னென்ன காலங்கள் நம்ம பார்க்க போகிறோம்? உலகத்துல எத்தனையோ காலங்கள் இருக்குது. மழை காலம் இருக்கு, வெயில் காலம் இருக்கு, குளிர் காலம் இருக்கு, எதிர்காலம் இருக்கு, வருங்காலம் இருக்கு, கடைசி காலம், இப்படி எவ்வளவோ காலங்கள் இருக்கு. ஆனா இப்போ நம்ம ஒரு காலத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எவ்வளவோ காலங்கள் இப்ப நான் சொன்னேன். அதுல ஒரு காலங்கள் இருக்கு, ஆபத்து காலம்னு ஒரு காலம் இருக்கு. யாருக்குமே ஆபத்து இல்லைன்னு நம்ம யாருமே என்ன பண்ணிட முடியாது, சொல்லிடவே முடியாது. உலகத்தாருக்கு சம்பவிக்கிறது போல நம்மளுக்கும் சம்பவிக்கும். உலகத்தாருக்கு நடக்கிறது போல நம்மளுக்கும் ஆபத்து வரும். ஆனா அந்த ஆபத்து காலத்துல நீங்க யாரை நோக்கி பார்க்கணும்னு வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது? சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இன்னும் அநேகர் ஆபத்து காலம் ஒன்று வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கறது இல்ல. பிரச்சனைன்னு வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கறது இல்ல. இன்னைக்கு அநேகர் வேற எதையோ பார்க்கறதுனாலதான் ஆபத்து காலம் வரும்போது நம்ம கைவிடப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுறதுல அநேகர் தினதோறும் ஜெபிக்கிறதுல ஆபத்து வரும்போதுதான் அப்படியே எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னு, ஆபத்து வரும்போது தான் ஐயோ கத்தி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த நேரத்திலயும் நம் தகப்பன், ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாருன்னா மனம் இறங்குகிற தேவனாய் நம்மளுக்கு இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் ஒருவராய் இருக்கிறபடினாலதான் ஆபத்து காலம் ஒன்று வரும்போது நம்ம கூப்பிடும் போது நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். சென்னை பட்டணத்துல ஏவிஎம் ஸ்டுடியோ என்று யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்குமே அந்த ஸ்டுடியோ எல்லாருக்குமே ஒரு பிரபலமானதுதான். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் பிக்சர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த காலகட்டத்துல இல்ல, ஆரம்பிச்ச நாட்கள் காலகட்டத்துல ஏவிஎம் ஸ்டுடியோ ராஜன்னு ஒருவர் இருந்தாராம். அநேக பிலிம் அவர் டைரக்ட் எடுக்கும் போது கடன் பிரச்சனையினால சிக்கி கொண்டு அந்த கடத்துல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியாத ஒரே அழுகை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒரு கடன்கார வீட்டு வாசல்ல அப்படியே கடன் என்ற ஆபத்து அந்த மனுஷன் அப்படியே சூழ்ந்து கொண்டு இருந்ததாம். ஒரு நாள் என்ன, டெய்லி கடன்கார் வீட்டு கதவை தட்டுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் கட்டும்போது அந்த மனுஷனுக்கு அப்படியே வேதனை உண்டாகுமா. நம்ம மறிச்சு போயிடலாமே, நம்ம உயிரோடு இருக்கிறத காட்டிலும் நம்ம செத்துட்டா நலமா இருக்குமே, நம்ம பிள்ளைகளை மனைவியை விட்டுட்டு இந்த ராத்திரியில யாருக்குமே தெரியாத நம்ம மறிச்சு போயிடணும்னு இரவு நேரத்துல தன் அரை கதவை பூட்டி கொண்டு மனைவி கிட்ட சொல்லிட்டாராம், என்னை எந்த டிஸ்டர்ப பண்ணாத, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. எப்பவுமே யாராவது கதவை தட்டுனா அவங்க மனைவியில தான் போய் கதவை திறக்க சொல்லுவாராம். அவங்க மனைவி நான் சொல்லுவாங்களா, என் வீட்டுக்கார வீட்டுல இல்ல, அவர் வெளியே போயிட்டு இருக்கிறாரு. ஏதாவது தினந்தோறும் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சொல்லி அந்த கடன்காரங்களை அனுப்பி விட்டுனே இருப்பாங்களாம். ஒரு ராத்திரி வந்தது. அந்த ராத்திரியில தன் அரை கதவை பூட்டிட்டாரு. யாருக்குமே தெரியாது. அழுது அழுது தன் கண்ணீரை படுக்கையினால், இத்தனைக்கும் இந்து மனுஷன் அழுது அழுது தன் கண்ணீரை படுக்கையினாலே நினைச்சாரு. அப்ப நினைச்சாரா, ஐயோ நம்ம எவ்வளோ தெய்வங்களுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கும் போது 330 கோடி தெய்வங்கள் சொல்லப்படுறாங்க. இந்த தெய்வத்துக்கெல்லாம் நம்ம எவ்வளோ காணிக்கைகளை கொடுத்தோமே, நம்ம சம்பாதித்தத்துல நம்ம வருமானத்துல எவ்வளவோ இந்த கோயில்களுக்கெல்லாம் கொட்டி
கொடுத்தோமே, அந்த தெய்வம் ஒண்ணு இருந்தா இந்த வேளையில நான் கூப்பிடுகிற சத்தத்துக்கு எனக்கு செவி கொடுக்கட்டும். நான் எவ்வளோ கடன் பிரச்சனையில ஆபத்துல இருக்கிறேனேன்னு சொல்லி வேதனையோடு கூப்பிட்டாராம். ஒரு பதிலும் இல்லையாம், ஒரு சத்தமும் இல்லையாம். அழுகுற சத்தம், அவரு அழுகுற சத்தம் ஒண்டிதான் கேக்குதாம். வேற எந்த சத்தத்தையும் கேட்கவே முடியலாம். அவருக்கு ஒரே மன வருத்தமா, இல்ல நம்ம உயிரோட இனிமேல் வாழ்ந்து நம்ம யாருக்கு பிரயோஜனம், நம்ம உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தெய்வங்களெல்லாம் நம்மளை கைவிட்டுச்சு. ஆனா ஏதாவது நம்மளை உண்டாக்குனவரன் ஒரு தெய்வம் இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா? இருந்ததுனாலதான் இந்த உலகம்லாம் உண்டாயிருக்குது இல்லையா சொல்லிட்டு கதறி கதறி அழுது கூப்பிடும் போது அந்த அறையில ஒரு பெரிய பிரகாசமா, அந்த அறையில ஒரு பெரிய வெளிச்சமா, ராஜன் நீ கூப்பிடுகிற தெய்வம் நானே, நீ கூப்பிடுகிற தெய்வம் நானே என்று அந்த சத்தத்தை ஒண்டி அந்த மனுஷனால கேட்க முடிஞ்சுதா? ஆனா அவருடைய உருவத்தை அவரால் பார்க்கவே முடியும். நீங்க யாரு, என்னை இந்த வேலையில கூப்பிடுறீங்களே, நீங்க யாருன்னு அவர் பதில் கேட்கும் போது, நீ கூப்பிடுகிற தெய்வம் நானே, நானே இயேசு, உன்னை கூப்பிட, உன்னை அழைக்க, உன்னை நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இந்த சின்ன பட்டணத்துக்கு உன்னை எடுத்து நான் பயன்படுத்த போறேன். உன் கடன் பிரச்சனை எல்லாம் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே நான் மாற்றி போடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாராம். அவருக்கு ஒரே சந்தோஷமா. எவ்வளோ லட்சம் கடன் இருந்துச்சாம் அந்த காலகட்டத்துல. 1 லட்சம் இருந்து ஒரு பெரிய விஷயம். லட்சக்கணக்குல கடன் இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு ஒரே வருத்தம். ஆனா யாரோ ஒரு தெய்வம் வந்தாரு, இயேசுசாமி எனக்கு சொல்லிட்டாருன்னு